சார் ஆனால் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து இதுக்கு முன்னாடி பெரிய சர்ச்சைகள் வந்துட்டு எதுவுமே கிடையாது அரசியலுக்கு முன்னாடி வர்றது வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அரசியலுக்கு வந்த காலகட்டத்திலேருந்தே வந்துட்டு எதுவாக வேணா இருக்கட்டும் அது ஒரு சர்ச்சையாக மாற்றப்படுது. குறிப்பாக வந்துட்டு என்ன அப்படின்னா விஜய்க்கு எதிராக பேசுகிற எல்லாரையுமே வந்துட்டு இந்த 200 சொல்லி பேசுகிறாங்கன்னு போது அது எங்கே போய் முடியுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கே கிட்ட தான் போய் முடியுது. ஏன் இவ்வளோ சர்ச்சை வந்து விஜய் மேலே வருது? இவங்க மறைமுகமாக எங்கேயாவது டிஎம்கே இது காரணமாக இருக்கா? ஏன்னா இது ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா இப்போ அண்மையில் 2 ஆடியோ வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. அவருடைய மிஸ்டர் ஜான் பேசின ஒரு ஆடியோ வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. இது எல்லாம் யார் ரிலீஸ் பண்ணுறான்ற ஒரு கேள்வியும் வருது. யார்கிட்ட பேசுறாங்க இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஒரு சமயம் வந்துட்டு இதுக்கு பின்னாடி எங்கேயாவது டிஎம்கேவோ இல்லை ஏதாவது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ ஏதாவது இருக்கா? திமுக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்குது. அவங்களுக்கு 1000 பிரச்சனை. அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வேலையை பார்ப்பாங்களா இல்லை இவரை ஃபாலோ பண்ணி ஒரு ரெக்கார்டு எடுத்து போடுவாங்களா? இல்லை விஜய் வந்துட்டு பெரிய இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணது யார்? இப்போ ஜான் ஆரோக்கியசாமிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவருக்கு அரசியல் ஆலோசகராக இருக்கிறார். அவர் இன்னொரு நிர்வாகிகிட்ட இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாரு. அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகுது. 2 பேருக்குள்ளே பேசின ஆடியோ 2வது ஆடியோ வந்துருச்சு. 2வது ஆடியோவில் ரொம்ப கேவலமாக பேசியிருக்காப்புல. அது வேறு விஷயம். 2 ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு பொதுச் செயலாளருக்கும் ஒரு ஆலோசகருக்கும் ஒரு தலைவருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்குது.